ஹாய்டா. லஸ்ட் இன் லவ். இது ஒன் ஷாட் இருக்கும் இல்லையா, அதோட லாஸ்ட் பார்ட். ஓகே. பூனை பார்ட் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். வி அவன் மேலே இருக்கான். அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு இல்லையா. அது அவனுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி என்னமோ தெரியல, கஷ்டமா அப்படி இருக்கு. பிகாஸ் அவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரையும் லவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படி தானே அவன் திங்க் பண்ணியிருப்பான். இப்போது எல்லாமே தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ வயன் நம்மளுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கும் போது அவனுக்கு அவ்வளோ கில்ட்டி. அதை விட அவனுக்கு நம்மள நினச்சிட்டு இருக்க பொண்ணு நம்மளாலே இப்படி இருக்கா, அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி இருக்கு. நீங்கள் அவன் கண்ணை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அவ்வளோ லவ்வோட அப்படி உங்கள் ட்ரெஸ் அப்படி பொறுமையாக ஒன்று ஒன்றா கழட்டி கீழே போட்டுகிட்டே இருக்கான். உங்களுக்கு அது நல்லா ஃபீல் ஆகுதா? ஏதோ உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற மாதிரி அப்படி இருக்குது. ஒரு லவ்வோட அப்படி மூவ் பண்ணுறான். எந்த ஒரு இதுலேயுமே லஸ்ட் அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகலை. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வீக்கிட்ட இப்படி இருக்கிறது. கண்ணை மூடிட்டு அவன் கொடுக்குற டச் எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவ்வளோ பிடிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் டைம் இப்படியே போகுது. ஒரு ½ அன் ஹவர் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டான். உங்களுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கு. அவனை ஃபீல் பண்ணிட்டீங்க. அது என்னமோ உங்களுக்கு புதுசாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. அவனை ஹக் பண்ணிவிட்டு டைட்டாக அவனை பிடிச்சிட்டு அப்படி படுத்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஏதோ லஸ்ட். எல்லாருமே உங்ககிட்ட அப்படி ட்ரை பண்ணா இவன் பண்ணது எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணி அவனை ஹக் பண்ணி அவன் கூட அந்த பெட்டில் இருக்கீங்க. அவன் கண்ணை மூடிட்டே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? புரியல அவன் என்ன கேட்டான்னு. அதோட ஷாக்காக இருக்கு. சார், நீங்கள் என்னமோ கேட்டீங்க, பட் என் காதில் அப்படி நீங்கள் பேசுகிறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமாடி அப்படி கேட்குறான். நீங்கள் ஷாக் ஆகிட்டு அவனை பார்த்துட்ருக்கீங்க. என்ன வளர்றீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்டி இப்படி பார்த்துட்ருக்க? நீ கேட்டது உனக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு கேட்க, நீங்கள் சார் ஃபஸ்ட்டு மேலே வந்து எழுந்துருங்க. சார் எழுந்துருங்க சார். அவன் எழுந்துக்கிறான். என்னாச்சா? நான் கிளம்பணும், வீட்டுக்கு போகணும். நான் கேட்டதுக்கு பதில், சார் நான் வீட்டுக்கு போகணும். இங்கே பாரு, என்னை பார்த்து பயப்படுறியா? இங்கே பாரு அப்படின்னு உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் உங்கள் கையை எடுத்து விட்டுட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கீங்க. ஏதாவது பதில் சொல்லுடி. நான் கேட்டதுக்கு உனக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு அவன் கேட்டுகிட்டே இருக்கான். நீங்கள் காதுலேயே வாங்காமல் ஒரு ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டுட்ருக்கீங்க. அவன் என்ன பண்ணுற நீ? கொஞ்ச நேரம் சும்மா இரு. இங்கே பாரு, அது போடுறது முதல்ல ஸ்டாப் பண்ண அப்படிங்கிற மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டான். சார் என்ன சார் பண்ணுறீங்க? ட்ரெஸ்ஸை விடுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னா நீங்கள் என் ட்ரெஸ்ஸை விடுங்க சார். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுடி. சார் நான் யாருன்னு தெரிஞ்சுமா நீங்கள் இது போல் என்கிட்ட கேட்குறீங்க? போய்க்க மாதிரி உளராதா. நான் உன்னை கேட்டுதான் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். அவன் கையில் இருந்தா அந்த ட்ரெஸ்ஸை டக்குன்னு வாங்கிக்கிட்டா. நான் கிளம்புறேன், அவ்வளோதான். அந்த ரூம்லேருந்து வெளில வரீங்க. அவன் ட்ரெஸ்ஸை போடல, கடகடன்னு ஒரு ட்ராக்ஸ் எடுத்து போட்டுட்டு அவன் வெளில வந்தா. நீங்கள் எல்லாம் அதுலேருந்து போயிட்டுருக்கீங்க. ஏன் இப்படி பண்ணா? எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கா? கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே கேட்டுவோம், ஏதாவது தப்பாக கேட்டுமா என்ன அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு எதுவும் புரியல. ஹாலில் உட்காந்துக்கிட்டான். நைட் ஆகுது.
உங்களுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உங்களை அவன் புக் பண்ணுவான் இல்லையா, அந்த டைமிங்கும் வந்துருச்சு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு கால் பண்ணா, நீங்க இல்ல அப்படி சொன்ன உடனே உனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சா. இல்லைன்னா எங்க அப்படி கேட்கும் போதே ஆப்போசிட்ல இருந்து கால் கட் ஆயிடுச்சு. அவன் பதறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கே வந்து உங்களை கேட்கும் போது, சார் எனக்கு ஏதோ ரொம்ப சரியில்லைண்ணா, அவள் வரல சார், அதனால தான் இல்லைன்னு சொன்னோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னா. இப்போதான் அவனுக்கு ரிலாக்ஸாகவே இருக்கு. சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் அட்ரஸ் வாங்கிட்டு உங்கள் வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்கான். கது நாக் பண்ணுறான். நீங்கள் எழுந்து வந்து லெட் வழியாக பார்க்குறீங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணவே இல்லை. அவன் ஆப்போசிட்ல இருந்து கது தரடி, ஆஃப் அன் ஹவராக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்காங்க, ஒழுங்கு மரியாதை கது தர அப்படின்னு கத்துறான். நீங்கள் உள்ள இருந்துட்டேன் சார், நான் யார்கிட்டையும் பேச விரும்பல, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு என்னால் வர முடியாது, ஸோ நீங்கள் வேற யாராவது பார்த்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவன் இதுக்கு தானே வந்தனா, உன்னை பார்க்கணும், என்ன ஆச்சு கது தர, நேற்று ஏதோ நான் ஆஷா கூட எதுவும் பண்ணலடி, கது தர வயன் அப்படின்னு தட்டுறான். நீங்கள் கது திறக்காம, சரிங்க பாருங்க, வேற யாராவது இருந்தா நீங்கள் ப்ளீஸ் அவங்கக்கிட்ட போயிடுங்க, ப்ளீஸ் அவங்களே இன்னைக்கு புக் பண்ணிக்கோங்க, இன்னைக்கு நான் வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அழுதுட்டே அப்படி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. கதவு திறக்கவே மாட்டேன்றீங்க. இந்த டைம் உங்கள் ஃப்ரெண்டு வரா. வெளியே நின்றுட்டு டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்கான் இல்லையா. ஸோ அதை பார்த்த உடனே அவன் யார், எதுக்கு கதவு தட்டுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். அவளை பார்க்கணும் அப்படி சொல்கிறாங்க. சரிங்க நாங்கள் இருக்கோம், இங்கெல்லாம் வரக்கூடாது சார் அப்படின்னு அவன் சொல்ல, பர்சனலாக பார்க்கணும், நான் அவளோட ஃபியான்ஸை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லும் போதும் அவளுக்கு புரியல. லவ் பண்ணுறீங்களா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போதும், இல்லை நான் அவளை லவ் பண்ணுறேன், எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்கிறான். இது நீங்கள் உள்ளே இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு கேட்குது, கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. அவள் பாஸ்வேர்ட் போட்டு டோர் ஓப்பன் பண்ணுறா. வெளியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் அவையை பார்த்துட்ருக்கீங்க. அவள் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஏன்டி கதவு இருக்குல்ல, என்னடி ஆச்சு, எதனா ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறா. நீங்கள் வியை பார்த்துட்டே உங்கள் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் இன்னைக்கு வர முடியாதா, ப்ளீஸ் வேற யாராவது அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவன் உள்ளே வந்து அவன் வெளியே நின்றுட்டு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் உங்கள் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு கிளம்புங்க சார் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு உள்ளே வரான். சார் நான் உங்களை வீட்டுக்கு போக சொன்னேன் சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார், ப்ளீஸ். பேசினதுக்கப்புறம் போயிடுவீங்களா, நீ என் கூடவே வரணுண்டி சார், ப்ளீஸ். நான் பேசுத ஃபஸ்ட்டு நீ கேளு அப்படின்னு அவங்க கிட்ட வரான். நீங்கள் சார் ப்ளீஸ், நீங்கள் நேற்று நைட்டு பேசின மாதிரி எதுவும் பேசாதீங்க, எப்பவும் போல நான் உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி டெய்லி. அது எனக்கு வேணாண்டி, இதை பாரு, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியுதா, நான் உனக்கு புரிய வைக்கணும்டி அப்படிங்கிற மாதிரி உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் எதுக்கு தயங்குற, எனக்கு புரியல, ஏதாவது ரீசன் சொல்ல அப்படின்னு அவன் கேட்க, நீங்கள் இல்லை சார், எந்த ஒரு குட் பர்சனும் என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதா. ஓ, இப்போ என்ன நீ நம்பலையா? இல்லை நான் உங்களை நம்பலன்னு சொல்ல வரல, நீ சொல்கிறது அப்படி தாண்டி இருக்கா. இங்கே வா, நீ என்னை நம்பணுன்னா நான் என்ன பண்ணட்டும் சார்? நான் அப்படி சொல்ல வரல சார், இங்கே பாரு, சுச்சுவேஷன் எனக்கும் புரியுது அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு, பாரு
நீ என்னோடது அவ்வளோதான். நேற்று நைட்டு அப்படி டிசைட் பண்ணி தான் உன் கூடவே அப்படி இருந்தேன் அப்படி சொல்கிறான். நீங்கள் சார் ஏன் இப்படி பேசுகிறீங்க? எனக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார். சார் இங்கே பாருங்கள், என் லைஃப்பில் எந்த ஒரு குட் பர்சன் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்படின்னு நீங்கள் எப்படி நினச்சிருப்பீங்கன்னா, எந்த ஒரு குட் பர்சனும் பார்த்ததில்ல. உங்களுக்கு ஸ்பெஷல் இல்லையா? ஸோ அவன் என்னமோ உங்களுக்கு குட் பாய் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவனோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அப்படி திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சொல்கிறீங்க. அவனுக்கு ஓகே நம்மளை நம்பலை புள்ள, அவள் லைஃப்பில் நிறைய பேர் பார்த்துருப்பாள்ல அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் பேசுகிறது அவன் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியுது, நீங்கள் அவனை நம்பலை அப்படி சொல்லிட்டு அவங்க கையை கிரிப்பாக பிடிச்சிட்டு, நான் ஒரு உண்மையை சொன்னா என்ன நீ நம்புவல்ல அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டே என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவன் நீ இந்தியாவில் ஒரு ஆர்ஃபனேஜில் இருந்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஃபனேஜ் பேர் சொன்னான். ஓகே சார், நான் சொன்னதே ரிப்பீட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவன்கிட்ட கேட்குறீங்க. அதுக்கு அவன் இல்லை அப்படி சொல்லிட்டு டீட்டெயில்ஸாக எல்லாத்தையுமே சொல்கிறான். அவன் சொல்ல உங்களுக்கு புரியல, என்ன பேசிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. பார்வயன், நீ ஒரு பேனா வச்சுருக்கல, அது நான் தான் உனக்கு கொடுத்தேன். நீ என்னதான் அடிக்கடிக்கு பார்க்கணுன்னு திங்க் பண்ணிகிட்ருப்ப. இப்போ என்ன நம்புறியா? நான் கிம்டேயா? நான் தான் அந்த நம்பிக்கை இல்லைன்னா ஹாஸ்டல் வார்டன்கிட்ட அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அவன் கையை தட்டி விட்டுட்டீங்க. என்ன வயன் என்னாச்சா? எதுனா ப்ராப்ளமா? சரி, யார் நீங்கள்? நீங்கள் அவங்களா? சார் ப்ளீஸ், எனக்கு புரியல, தெளிவாக சொல்லுங்க. அப்படி சொல்ல அவனை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணதே அவன்தான் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண அடுத்த செகண்ட் நீங்கள் ரூமில் போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே இதை கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு கதவு சாத்திக்க அவன் அகெயின் டோர்கிட்ட வந்து, ஏன் அகெயின் இப்படி பண்ணுறேன், நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், நம்மளே இன்னும் அப்படிங்கிற மாதிரி கதவு தட்டிகிட்டே இருக்கான். கதவு தரடி, உன்னை பார்க்கணும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசுகிறான். அவ்வளோதான், உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்படி அழுதுருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ ஹெவியாக பெயின் அப்படி இருக்கு. பிகாஸ் எந்த சுச்சுவேஷனில் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அவங்க கண்ணு முன்னாடி அவன் கூடயே அப்படி பெட்டில் அதெல்லாம் பண்ணிட்டு இப்போது அவனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். இது உங்களால் ஏற்றுக்கவே முடியல. எப்படியெல்லாம் நீங்கள் அவனை பார்க்கணுன்னு நினச்சிங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் அவனை பார்த்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் தெரியல, ஏற்றுக்கவே முடியல உங்களால். தேம்பி கத்தி அழுறீங்க. ஆப்போசிட்டில் இருக்க வீக்கு நல்லாவே கேட்குது. வயனாலாதடி, ஏன்டி இப்படி பண்ணுற? நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டுனா என்ன? ஐம் சாரி வயன், ஃபஸ்ட்டு வெளில வயன், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், வெளில வா. அப்படி அவன் நிறைய பேசுகிறான். நீங்கள் இன்னும் அழுதுட்டு தான் இருக்கீங்க. அப்படி இருக்கு உங்களுக்கு. கண்ணை மூடிட்டே என்ன பேசிட்டு கரைப்போம். ஐயோ, யாரு முன்னாடி நான் அப்படி நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். என்னால என்ன பண்ண முடியும்? ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? அப்படி நீங்கள் தேம்பி அழுதுட்டு இருக்கீங்க. வீக்கு புரியல, கதவு தரடியும் கூட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் கதவு திறக்கிற மாதிரி இல்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவிகிட்ட பார்த்து, சார் அவளே கொஞ்ச நேரத்தில் நார்மல் ஆகிடுவா
நாங்கள் அவகிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சரி அப்படி சொல்லிட்டு அவனுமே வெளில போயிடுறான். ஏன் அவன் புரிஞ்சுக்க மாட்டேன்றா? ஏன் நம்மள நம்பலை? எல்லார் மாதிரி நம்மள நினச்சிட்டாளா? அவளுக்கு அந்த ஹோப் வர நம்ம என்ன பண்ணணும்? அப்படிதான் அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கானா கண்டி. நீங்கள் எப்படியெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? அவனுக்கு அது தோணவே இல்லை. நெக்ஸ்ட் டே ஆக வி உங்களை பற்றியே நினச்சிட்ருக்கான். உங்ககிட்ட பேசணும், உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கணும். புரிய வச்சாலே போதும், நம்மக்கிட்ட வந்துட்டா போதும் அப்படி திங்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வீட்டு பின்னாடி நின்றுட்டுருக்கான். ரூம்லேருந்து வந்தாளா? எதுனா சாப்பிட்டாளா? நீங்கள் பேசுனீங்களா? இல்லை அவள் ஏதாவது உங்ககிட்ட பேசினாளா அப்படின்னு கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்டுகிட்டே இருக்கான். அவங்க இல்லை சார் அப்படி தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே அவன் உங்கள் வீட்டு வெளியில் நின்றுட்டுருக்கான். நெக்ஸ்ட் டேவும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஏதாவது சாப்பிட்டாளா அப்படின்னு கேட்கும்போதோ கம்பல் பண்ணி நாங்களும் ஏதோ கொஞ்சமாக சாப்பாடு கொடுத்தோம். நார்மலாக இல்லை அழுதுட்டு தான் இருக்கா அப்படி அவங்க சொல்லும் போது நான் அவனுக்கு தோணவே இல்லை. ஏன் இவன் நம்மளை நம்பலை? சரி ஓகே, எதுக்கு அப்படி அழுகுறா அப்படி அவனுக்கு ஓடுது. இந்த டைம் ஒரு 2-3 டேஸ் அப்படி போகுது. மார்னிங் உங்கள் வீட்டுக்கு வரா. நீங்கள் ஒர்க்குக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க. பார்ட் டைம் குட்டியாக ஒரு ஒர்க் பண்ணுறீங்க. அதில் ஏர்ன் பண்ணி தான் நீங்கள் ஹாஸ்டல் ரெண்ட்டு எல்லாமே நீங்கள் அதுலேருந்து தான் பே பண்ணிப்பீங்க. அந்த கிளப்லேருந்து வர காசு ₹1 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. உங்கள் அங்கிள் வச்சுட்டு போயிருப்பார் இல்லையா, அந்த மணி ரிட்டன் கொடுக்கணும். ஸோ அந்த காசுக்காக தான் நீங்கள் அந்த ஹாஸ்டல் ரெண்ட்டை யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ இங்கே நீங்கள் ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, இதுதான் உங்கள் காசு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரு 4-5 டேஸ் அப்படி போயிட்டு இப்போ தான் நீங்கள் வெளியே வரீங்க. பிகாஸ் ஒர்க் போகணும், அங்கேருந்து கால் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நார்மலாக இருக்க ட்ரை பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு வெளில வந்தா உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கான். நீங்கள் வரத்துக்குள்ளே வீட்டிலேருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் ரூம்லேருந்து வெளில வந்திருப்பீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பார்த்த உடனே ரூம்குள்ளே ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணும்போது சட்டனாக கையை பிடிச்சிட்டான். உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் சார். நான் யார்கிட்டையும் பேச விரும்பலை, என் கையை விடுங்க சார் அப்படி சொல்ல டைட்டாக பிடிச்சிட்டு, ஏண்டி என்ன உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா அதையாவது சொல்ல, பிடிக்கலன்னு அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. ஏதாவது பேசுடி, எதுக்கு இப்படியே இருக்க? பிடிக்கலன்னா பிடிக்கல சொல்லு, இல்லை ஏதாவது ரீசன் ஏதாவது சொல்லு. ஏன் அப்படி அழுகுற? இங்கே பாரு, நான் கேட்டது ஏதாவது தப்பா? சரி தப்புன்னு அதையாவது சொல்லு. உனக்கு என்ன தோணுது? என்னோட அபிப்பிராயம் என்ன? உனக்கு என்ன தோணுது? அதையாவது சொல்லு. ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற ரீசன் சொல்லு, எதையாவது சொல்லுடி. நீ சொன்னால் தானே அடுத்த ஸ்டெப் என்னால் எடுத்து வைக்க முடியும். இப்படி இருந்தால் எனக்கு எப்படி புரியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேச நீங்கள் உன் கையை தட்டி விட்டுட்டு, என் ப்ராப்ளமே நீங்கள் தான். அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். நானா? என் ப்ராப்ளமே நீங்கள் தான். சரி, எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கான். அவங்க கண்ணை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டே, இந்த கண்ணை பார்த்துட்டு என்னால் பொய் சொல்லாமல் இருக்க முடியல சார். என் ப்ராப்ளம் நீங்கள் தான். உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. உங்களை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, அதனால தான் இது எதுக்கும் என்னால் ஆன்சர் பண்ண முடியல. இவ்வளோ கேள்வி கேட்டீங்க, ஒன்றுத்துக்கு கூட என்கிட்ட ஆன்சர் இல்லை சார். என்ன சொல்ல வர எனக்கு புரியல. என்னை பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் ஏன்டி தயங்குற? இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரான். என்ன இந்த கிளப்ல இருந்து உன்னை அனுப்ப மாட்டாங்க, ஏய் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்க வரான்.
அது இல்லை சார் என்னோட ப்ராப்ளம். அன்னைக்கு நான் சொன்னேன்ல, உங்களை மாதிரி ஒரு குட் பர்சன் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. என் லைஃப்பில் வந்தவங்களாம் ஃபேக்கு. எனக்காக வந்தாங்களோ இல்லையோ தெரியல, பட் என் போடிக்காக அப்படின்னு ஆரம்பிக்கும் போதும் முன்னாடி நடந்ததெல்லாம் போயிடுச்சு. அவ்வளோதான், புரியுதா? நம்ம லைஃப்பில் வந்த உடனே அவ்வளோதான், நான் மட்டும்தான். அந்த தாட் உனக்கு இதுக்கப்புறம் இருக்கவே கூடாது. அப்படியே சொல்ல நீங்கள் அவனை பார்த்துட்டே, இதான் சார், இதுதான் உங்களுக்கு நான் டிசர்வ் கிடையாது சார். என்னை விட நல்ல பொண்ணுலாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. இவ்வளோ ஒரு குட் பர்சன், அப்போது உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு தானே கிடைக்கணும். நான் எப்படின்னு எனக்கு தெரியும் சார். இதுதான் என்னோட ரீசன். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்போதான் புரியுது வீக்கு. ஏய், அதை பற்றி நானே எதுவும் திங்க் பண்ணலடி. நீ இங்கே பாரு, அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. பாரு, எனக்கு நீ வேணும், அவ்வளோதான், புரியுதா? சாரி, இப்படி இருக்கிறதுக்கு மேபி ஃபர்ஸ்ட் ரீசன் நானா கூட இருக்கலாம். இல்லை, நான் தான் நீ இப்படி இருக்கிறதுக்கான சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டேன் உனக்கு அப்படின்னு உங்ககிட்ட வரான். நீங்கள் அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே அங்கிளுக்கு கால் பண்ணிட்டாங்க. நீங்கள் வரலைன்னாலும் நான் இதை மாதிரி பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன நீங்கள் வந்து எனக்கு எல்லாத்தையுமே பண்ணும்போதும் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. இல்லைண்ணா, எனக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் இங்கே வந்திருப்பேன். இதில் உங்கள் ஃபால்ட் எதுவுமே இல்லை. இவ்வளவும் பண்ணிட்டு இந்த தப்பெல்லாம் என்னதான் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இதுக்காக தான் சார் சொல்கிறேன், என்ன மாதிரி பொண்ணு உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு நல்ல பொண்ணாக கிடைப்பாங்க. ப்ளீஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். இது எனக்கு கில்ட்டியாக இருக்குது சார். சரிங்க, பாருங்கள், யாராக இருந்தாலும் மோஸ்ட்டாக லைக் பண்ணுற பர்சனை குள்ள பண்ணணும்னு நினைப்பாங்களா? அப்படின்னும் போது அவன் பார்த்துட்டே இருக்கான். என்னடி உளர்ற? அப்படிதான் சார் இருக்கு. உங்களை எனக்கு பிடிக்கும், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதும் நீ எல்லாமே ஒண்ணுதான் சார். சார் ப்ளீஸ், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். நீங்க எனக்கு ஒரு காட் மாதிரி. ஃபர்ஸ்ட்லாம் நான் உங்களை பார்க்கணும்னு நினைப்பேன். எப்போ இந்த இடத்துக்கு வந்தனும் உங்களை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் உங்களை பார்த்து உங்கள் கூட இருந்த அன்னைக்கு நைட் பெட்டில் எனக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டாக இருக்குது சார். ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரூம்குள்ளே போயிட்டீங்க. 3 days கழிச்சு இப்போ தான் வெளில வந்திருப்பீங்க. ரூம்குள்ளே போயிட்டீங்க. ஸோ ரீசன் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஃபஸ்ட்டு நார்மல் ஆகட்டும். இவ்வளோ நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வெளில வந்தா, அகெயின் போயிட்டாளா? சரி, ஓகே, இப்போது வெளியே வந்த மாதிரி ஒரு 2-3 days போட்டும், வெளியே வருவா, அப்போ பேசி அவளுக்கு புரிய வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் வீட்டுக்கு போயிடுறான். நீங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வீக்கிட்ட சொல்லிட்டீங்க இல்லையா? ஸோ அவனுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் அவன் நம்மளை தேடி வரமாட்டான். அப்படி ஒரு தாட்டில் நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க. எப்படியும் நம்ம இருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் பாரு. அந்த லவ் மிஸ் பண்ணுமா அப்படியும் தோணுது. நீங்கள் குக் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, மாதிரி ஒரு பர்சன் நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. அதுவும் நம்ம இப்படி இருக்கும்னு தெரிஞ்சும் அவன் வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறான்னா
அவனை மிஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது உங்களுக்கு நல்லாவே புரியுதா? அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளமே. அவ்வளோ ஒரு நல்ல பையன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படி தோணுது. வி 2-3 டேஸ் கழித்து நீங்கள் நார்மல் ஆகிடுவீங்கன்னு அவன் நினச்சான். ஆனால் நீங்கள் வீக்கிட்ட பேசின உடனே நீங்கள் அப்போவே நார்மல் ஆயாச்சா? பார்த்து ஒர்க்குக்கும் போகிறீங்க. வியோட தாட் தான் உங்களை கொல்லுது. கொஞ்ச நாள் நீங்கள் அந்த கிளப்புக்கும் போகல இல்லையா? ஸோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கால் மேலே கால் வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு அங்கே போக பிடிக்கல. அப்புறம் என்ன பண்ணுறது தெரியல. ஒரு மாதிரி இருக்கு. கால் பண்ணி கட்டுப்பேற்றிட்டு இருக்காங்க. பயம் வருது. அங்கே போகலன்னா ஏதாவது ப்ராப்ளம் நடக்கும். உங்களுக்கு தெரியும். நீங்கள் உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லி லீவ் மாதிரி ஏதோ போட்டிருப்பீங்க சம்திங். அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்ட் டைம் ஒர்க் போகிறீங்க இல்லையா? அந்த நியூஸ் தெரிஞ்சு கத்துன்னு கத்துறாங்க. நீங்கள் ட்ரெஸ் போடுறீங்க எப்பவும் போல் கிளப்புக்கு போகிற மாதிரி. அந்த மாதிரி ரெடி ஆகுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே ரெடி ஆகுறாங்க அப்படியே போல். வயன் என்னடி இவ்வளோ நாள் நீ வராமல் இருந்த? இப்போ நான் கால் பண்ணி கத்துறாங்க. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. எவ்வளோ நாளைக்கு நானும் தள்ளி போட முடியும்? இந்த இடத்துலேருந்து எப்போ தான் நான் வெளில வருவேன்னு தெரியல. நம்மளால் போகாமல் இருக்க முடியாதுல்ல. நம்ம யாருமே பிடிச்சி இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. விட அப்படியே சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வெளில வந்துட்டுருக்கீங்க. கார் வந்திருக்கு. ஸோ அந்த கார்லேயும் ஏறி நீங்கள் போயிட்டுருக்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீக்கு கால் பண்ணி சொல்லியாச்சு. செம்ம கடுப்பாயிட்டான் அவன். நீங்கள் இந்த இடத்துல எப்பவும் போல் வந்து இறங்குறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக ஒரு வாட்டி சண்டை போட்டு உங்களை இழுத்துட்டு போயிருப்பான் இல்லையா? ஸோ வந்து இறங்கும் போதே அந்த ஞாபகம் வந்துருச்சு. கண்ணு கலங்குது. அவன் அந்த 1 வீக் அவன் கூட இருந்திருப்பீங்க. எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். உங்களுக்கு பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணியிருப்பான். இது வரைக்கும் நீங்கள் பிறந்ததுலேருந்து யாரும் உங்களுக்கு பர்த்டேக்கு விஷ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போதும் இவன் பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணான் இல்லையா? ஸோ அது எல்லா ஞாபகம் வருது. அவன் வாங்கி கொடுத்த அந்த ஸ்கார்ஃப் தான் இப்பயும் நீங்கள் கழுத்தில் மாட்டிகிட்ருக்கீங்க. அவன் கூட பெட்டில் இருந்திருப்பீங்க. அது உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். அது லவ்வோடு இருந்திருக்கும். ஒன்றும் உங்களுக்கு வலிக்கக்கூடாது. அவன் பார்த்து பண்ணியிருப்பான். உங்கள் கண்ணை பார்த்துருப்பான். அதுலேயே அவ்வளோ லவ் தெரிஞ்சிருக்கும். அதில் தான் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகுவீங்க அவன்கிட்ட. இது எல்லாமே இந்த கிளப்பில் இருக்கும் போதும் உங்களுக்கு அவ்வளோ ஃபீல் ஆகிட்டுருக்கு. ரொம்ப 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 மிஸ் பண்ணுறீங்க. இந்த டைம் உங்களுக்காக ஒரு கார் வந்து நிற்கிது. ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட போ அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. போகலாமா வேண்டாமா, தேவையில்லாமல் இங்கே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. போகலாமா வேணாம், எப்போவுமே இந்த தாட் இருக்கும். வேறு வழியே இல்லை, அதனால் போயிடுவீங்க. இப்போது உங்களுக்கு போகலாமா வேண்டாமா அப்படி தோணுது. உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கான். நீங்கள் வேண்டாம் வேண்டாம் சொல்லும் போது உங்கள் பின்னாடியே வருவான். அது அவனை உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கல இல்லையா? ஸோ எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகி, சார் என்னமோ தெரியல, இன்னைக்கு என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு நாளைக்கு வரட்டுமா அப்படின்னு நீங்கள் சொல்ல கத்த ஆரம்பிக்கிறான். அவன் கத்த ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் கூட இருக்காது. அந்த இடத்துல இருக்கான். கையை பிடிச்சி இங்கே எதுக்கடி வந்தா அப்படின்னு கேட்க உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல். பார்த்துட்டீங்க இல்லையா? நம்மளுக்காக வந்திருக்கான் அப்படின்ற நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடி ட்ரெஸ் இதோ, என்ன ட்ரெஸ் இதோ அப்படின்னு கோபப்படுறா. அந்த கோபம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்மளுக்காக ஒரு பர்சன் இப்படி ட்ரெஸ் பண்ணி இருக்கிறதுனால
கோவப்படுறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. எல்லாருமே என்ன ட்ரெஸ் இது, இதோட குட்டியாக போடு, என்ன மேக்கப் இது, இப்படியா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை இன்னும் குட்டியாக போட சொல்ல உங்களுக்கு அது பிடிக்கவே இல்லைனாலும் குட்டி குட்டியாக போடுவீங்க. பட் இது கொஞ்சம் ஃபார்முலாவே இருக்கும். பட் அதுக்கே கத்துறான், முறுக்கிறான். உங்களை பார்த்துட்டு கையை பிடிச்சி தண்ணி இழுத்துட்டு வந்து அவன் கோட்டை கழட்டி உங்களுக்கு சேஃபாக போட்டு விட்டுட்டு என்னடி மூஞ்சி இப்படி இருக்கு ஃபயன், இந்த மாதிரிலாம் இருந்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதோ அப்படின்னு உங்கள் ஃபேஸை ரப் பண்ணி அழைச்சு அந்த மேக்கப்லாம் கழிச்சு விடுறான். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வீயை பார்த்துட்டே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு லிப்ஸ்டிக்கெல்லாம் அழைச்சி விடுறான். அமைதியா அவனே பார்த்துட்டு இருக்க. யார் நீ? திரும்பி பார்க்குறான். ஃபஸ்ட்டு நீ யார்? நானா? இந்த பொண்ணு இன்னைக்கு நான் தான் புக் பண்ணியிருக்கேன். அசால்ட்டாக வந்த உடனே கூட்டிகிட்டு போகிறேன், என்ன உன் பொண்டாட்டி மாதிரி அப்படின்னு கேட்கும் போதும் என் பொண்டாட்டி தான். ஒரு நிமிஷம் இந்த ப்ராப்ளத்தெலாம் இப்போவே நான் கிளியர் பண்ணுறேன் அப்படியே சொல்லிட்டு உங்கள் அங்கிள் வாங்கிட்டு போன மணி எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்களை வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறான். அவன்கிட்ட நீங்கள் பேசவே இல்லை, அவனும் உங்ககிட்ட பேசலை, செம்ம கோவத்தில் இருக்கான். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அவன் வீட்டுக்கு தான் போகிறீங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே இழுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ளே தரன்னு இழுத்துட்டு போகிறான். நீங்கள் சைலண்ட்டாக அவன் கூடவே போயிட்டுருக்கீங்க. ஹாலில் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு கத்திக்கிட்டே இருக்கான். செம்ம கோவம், எல்லாத்தையும் போட்டு உடைக்க அவங்க கண்ணை மூடிட்டே இருக்கீங்க. எவ்வளோ தைரியம் எல்லாம் நீ அங்கே போயிருப்ப, சின்ன கேட்காம இதுக்கிட்டே போனேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு உடைக்கிறான், கத்துறான். எவ்வளோ தூரம் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், படித்து சொன்னேன், நீ அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, புரியுதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து கத்துறான். நீங்கள் அமைதியாக அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ரிட்டன் அவங்ககிட்ட எதுவுமே பேசல. யாருக்கிட்டடி போனேன், எதுக்கடி அங்கே போனேன், என்னடி ட்ரெஸ் இது, நிறைய கத்துறான். இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய வாட்டி இதெல்லாம் போட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு தாட்டில் வந்து ஏதாவது பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்காது எனக்கு செம்ம வருது உன்னை பார்க்கறதுக்கே. அப்படி கத்துறான். அவனுக்கு நீங்கள் ஒய்ஃப் அவ்வளோதான், அப்படி ஆயிடுச்சா, அதனால ஒரு புண்டாட்டியை சண்டை போடுற மாதிரி அப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான். அது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. நீங்கள் சைலண்ட்டாக அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் நல்லா கத்தி முடிச்சுட்டு அவன் கோவெல்லாம் தீர்ந்துட்டுக்கப்புறம் உனக்கு என்ன, என்னை பிடிக்கல அப்படித்தானே, என்னை உனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அதானே, சரி ஓகே, நீ இங்கே இருக்க வேண்டாம், இந்தியா கிளம்பு அப்படி சொல்ல அவனை இப்போதான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்தியாவுக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி அவன் மூஞ்ச பார்க்க நெக்ஸ்ட்டு அவன் நீங்கள் இந்தியாவுக்கு போக வேண்டிய அந்த வேலைலாம் பார்த்துட்ருக்கான். நான் இன்னும் சொல்ல முடியல உங்களால், என்ன பேசுறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியல, பறக்க எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கான். குழப்பத்தில் இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வெளியே போயிட்டு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஷிப்பியாக கிளம்பு, 1/2 hour ஃப்ளைட்டும் அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுக்குறான். அவன் மூஞ்சியை பார்த்துட்ருக்கீங்க. என்ன ஏதுன்னு சொல்லாமல் எங்கே போக சொல்கிறான், என்ன பண்ண சொல்கிறான் எதுவுமே தெரியல. புட்டி அப்படின்னு பல்ல கடிக்கிறான். சரின்னு வாங்கிட்டு போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. அவன் அதுக்குள்ளே காரில் ரெடியாக இருக்கான். இப்பயாச்சும் கேட்கலாமா வேண்டாமா அப்படி இருக்கு. அவன் ஆல்ரெடி செம்ம சூடாக இருக்கான். சரி ஓகே எதுவும் பேச வேணாம், இந்தியாவுக்கு தானே போக சொல்கிறாங்க, சரி போயிடலாம் அப்படி தான் இருக்க. அங்கே ஃபஸ்ட்டு நம்ம அங்கே தானே இருந்தோம், சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுறீங்க. நெக்ஸ்ட்டு ஏர்போர்ட்டில் உங்கள் நேம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சடனாக சேர்லேருந்து எழுந்துக்கிறான். நீங்கள் எழுந்துக்கிறீங்க, உன் பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவன் மூஞ்ச பார்க்குறீங்க, கத்திட்டே இருந்தான். வாய்ஸ்லாம் ரொம்ப லோவா, ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் மூஞ்ச பார்க்க அவன் வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டி, பட் வெயிட் பண்ணுறேன், உன் மைண்டு சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ஒன்று சொல்லட்டுமா, அப்போவும் நீ என் பொண்டாட்டி அவ்வளோதான். பாரு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் பண்ணுறது இதெல்லாம் இதோடு கிடையாது, உனக்கு புரியுதா, நீ என் பொண்டாட்டி.
அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு உனக்கு நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீ உனக்கு பிடிச்ச கோர்ஸை எடுத்து படித்து முடி. நல்லா திங்க் பண்ணு. உன் புருஷன் நான் இருக்கேன், உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன். படித்து முடிச்சதுக்கப்புறமும் நான் வேணாம், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு நீ ஏதாவது பேசலான்னு வையேன், அப்படிங்கிற மாதிரி கிரிப்பா அப்படியே அழுத்துற மாதிரி பிடிக்கும் போது மூச்சு முட்டுது உங்களுக்கு. சார் சார்ன்னு சொல்கிறது முதல்ல நிறுத்த அப்படி சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு, ஆனால் நான் வெயிட் பண்ண வேண்டி உனக்காக. உன் லைஃப்பில் இந்த 1 இயரை நீ ஸ்கிப் பண்ணிடு, புரியுதா? 12th முடிச்ச பொண்ணா, அந்த பொண்ணா நீ இந்தியாவுக்கு போகிற. இந்தியாவிலேருந்து எப்படி வந்தியோ அதே போல தான் போகிற. என்ன அங்கேருந்து வரும்போது என் லவ்வரை வந்த, எங்கேருந்து போகும்போது என் பொண்டாட்டியே போகிற, அவ்வளோதான். போயிட்டு நிறைய திங்க் பண்ண, புரியுதா? ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நீ உன்னை. உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான், அமைதியாக நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க, அவன் கண்ணு கலங்குது, கில்ட்டியாக இருந்தது. உன் லைஃப்பை நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். அப்படி அது சார் நான் தான் சொன்னல அப்படி சொல்லும் போதே ஹக் பண்ணிவிட்டு, அதெல்லாம் பேச வேண்டாம். உங்கள் கை ரெண்டும் பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிவிட்டு ஓகே கிளம்பு. எதுவும் பேசல, நடந்து போயிட்டே இருக்கீங்க, அவன் பார்த்துட்டே இருக்கான். எப்படி இந்தியாவிலேருந்து வந்தீங்களோ சேம் அதே போல் நீங்கள் அங்கேயே போயிட்டீங்க. அங்கே ஒரு வீடு எடுத்து வச்சுருக்கான், அவன் சொன்ன வீட்டுக்கு போகிறீங்க. உங்களுக்கு அங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கான். காலேஜ்லேருந்து நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதை படிக்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடைக்குது. ஒரு 3 years அப்படி போகுது. இந்த 3 years உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டான். சேம் அதே போல் நீங்களும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. இன்றைக்கி கிராஜுவேஷன் டே, எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, எல்லாருமே பார்க்குறீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, பட் சைலண்ட்டாக ஒரு ஸ்மைல் அப்படி இருக்குது. அந்த 1 year அதை நீங்கள் திங்க் பண்ணவே இல்லை, அதை பற்றி யாருக்குமே தெரியாது. ஒரு புது பொண்ணா அப்படி இருக்கீங்க. எல்லாருமே உங்ககிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பா கூட எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் இருந்தா, உங்களுக்குன்னு யாருமே இல்லை. கண்ணு கலங்குத, நீங்கள் பார்த்துட்டே இருக்க ஒரு கை வந்து கையை பிடிக்குது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே இருக்கா. ஷாக் ஆகிட்டீங்க. எப்படி இங்கே அப்படி சொல்லிட்டு. இந்த 3 years 2 பேரும் பேசிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எஸ்கேலேருந்து அவன் ரெடி பண்ணிடுவான். உங்ககிட்ட பேசினது மட்டும் இல்லை, ஆனால் திடீர்னு வந்து நின்றுட்டுருக்கான், கண்ணே கலங்குது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூடவே இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா அப்படி இருக்கும்போது யார் அது? அது அது என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு தெரிஞ்ச என்னை பற்றி உங்ககிட்ட சொல்லலான்னு நினைக்கிறேன். ஒரு ஜெலஸாவா அப்படியே சொல்லிட்டு ஷோல்டரில் கை போட்டு பொண்டாட்டி அப்படி சொல்கிறான். நீங்கள் அவன் மூஞ்ச பார்க்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்து பேசிகிட்ருக்கான். தனியாக நின்று இருப்பீங்க இல்லையா? ஸோ இருக்கான், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. நீங்கள் எப்படி இங்கே அப்படி கேட்கும்போது உன் ஃபேஸை கப் பண்ணி, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, உனக்குன்னு யாரும் இல்லை, நீ ஃபீல் பண்ணவே கூடாது, உன் புருஷன் நான் இருக்காண்டி. உங்கள் கண்ணே கலங்குது. அவன் அழக்கூடாது அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட, என்ன நீ மிஸ் பண்ணியாடி அவனே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் 2 பேருமே பார்த்துட்ருக்க. சாரி, ஃபங்க்ஷன் முடியட்டும் பேசிக்கலாம் அப்படியே சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறீங்க. அப்படியே சைடில் அப்படி பார்த்துக்கிறீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே டைம் போகுது. நெக்ஸ்ட்டு
அவங்க கூட காரில் வந்துட்டுருக்கீங்க. என்ன வேன், நான் கொடுத்த டைம் உனக்கு ஓகேவா? நீ நிறைய திங்க் பண்ணியா, இல்லை ஃபஸ்ட்டு மாதிரி ஆரம்பிக்க போறியா அப்படின்னு உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்களாம் அவனையும் பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எங்க பாரு, ஃபஸ்ட்டு மாதிரி உன் பெர்மிஷன்லாம் இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு விட்டுட்டு இறங்கு. வீடு தெரியுமா உங்களுக்கு? இந்த வீடு நான் தாண்டி பார்த்ததா, எனக்கே தெரியாதா? இறங்கு. பொறுமையாக இறங்கி உள்ளே போகிறீங்க. பின்னாடியே வந்து ஹக் பண்ணிக்கிட்டான். அவ்வளோ இதுவாக இருக்கு. நீங்கள் அவன் கையை எடுத்து விட ட்ரை பண்ணும்போது அவன் கிரிப்பாக பிடிச்சிட்டு உங்கள் ஏஸ் கிட்ட வந்து நான் கேட்டதுக்கு உனக்கு பதில் இல்லையா அப்படி கேட்குறான். நீங்கள் என்ன கேட்டீங்க? மறந்துட்டியா? ஏய், என்னை மிஸ் பண்ணியான்னு கேட்டேன்டி. அது பதில் சொல்ல இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போறியா என்ன? நீ எனக்கு செட் ஆக மாட்டா அப்படிலாம் எல்லாமே. நான் யாருன்னு ஏய் அதெல்லாம் மறந்துருன்னு நான் சொல்லிட்டேனா? எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லடி. பாரு அப்படியே சொல்லிட்டு உங்கள் ஷோல்டர் பிடிச்சி திருப்பி நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? அப்படி சொல்லிட்டு ஃபோரில் கிஸ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாண்டி, போதும்டி இந்த 3 years எனக்கு ஓகே, ஒரு வார்த்தை சொல்ல, எனக்கு அது போதும் அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் நான் ஓகே சொல்லண்ணா அப்படின்ற போது நீங்கள் பார்த்துட்டே இருக்கான். இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க பெர்மிஷன்லாம் கேட்க மாட்டேன்னு. பெர்மிஷன் கேட்க மாட்டேன், பட் என்னமோ தெரியல கேட்கணும்னு தோணுச்சு. ஓகே சொன்னால் மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்போது ஓகே சொல்லண்ணா? ஓகே சொல்லனாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னே பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் எதுக்கிட்ட ஓகேவா இல்லையா அப்படி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி. என்னன்னு தெரியலடி. ஓகே அப்படி சொன்ன உடனே அது கொஞ்சம் ஹாப்பியாக போகும் இல்லையா? ஸோ அதனால தான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டேன். நீ ஓகே சொல்கிறியா இல்லையா எனக்கு அதெல்லாம் தெரியாது. நம்மளுக்கு நாளைக்கு மேரேஜ். உனக்கு கொடுத்த இந்த 3 years அது போதும். எனக்கு என் பொண்டாட்டி அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டு போகும்போது அவன் கையை பிடிக்கிறீங்க. அவங்கள பார்த்துட்டே இருக்கான். என்னடி அகைன் ஏதாவது வேணான்னு? எனக்கு ஓகே. என்ன சொன்ன? வேணா எனக்கு புரியல. நம்ம இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா? இல்லை எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லு. இல்லட்டையா, நம்ம ஏன் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும்? இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படி கேட்க ஹக் பண்ணிக்கிட்டான். இன்னைக்கே இல்லடி இப்போவே பண்ணிக்கலாம் வப்பலாம் அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகுது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இவ்வளோ நாள் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். 3 years நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காரு. 3 years கழிச்சு அவர் வருவாரா வரமாட்டாரா அப்படி உங்களுக்கு தோணி இருக்கும். பிகாஸ் அவன் எந்த கான்டாக்டும் உங்களுக்கு பண்ணியிருக்கவே மாட்டான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணியிருக்க மாட்டான், பேசியிருக்க மாட்டான். 3 years ஆச்சு. இன்னுமா நம்மளை நினச்சிட்டு இருப்பாரு. அவருக்குன்னு நல்ல பொண்ணு அப்படிலாம் வந்திருப்பாங்க. எப்பவும் போல் நம்மளை படிக்க வைக்கணும்னு நினச்சிருக்காரு போல். ஓகே நம்ம படிச்சிட்டோம், கிராஜுவேட் ஆகிட்டு நம்ம எப்படி அவர் முன்னாடி இருக்கணும்னு நினச்சோமோ அந்த மாதிரி இருந்தால் போதும். உங்களை எனக்கு பிடிக்கும், உங்களையும் நான் லவ் பண்ணேன், அந்த ஒரு நைட் எனக்கு கொடுத்தீங்க அந்த லவ் அதுவே எனக்கு போதும்
நீங்கள் 3 இயர்ஸ் கழிச்சு வரலனாலும் பரவாயில்ல, அப்படிலாம் நீங்கள் நிறைய திங்க் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக அவன் வந்து நின்றுட்டுருக்கான், உங்களை கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நைட் தான் 2 பேரும் ஹாப்பியாக இருந்துட்டுருக்கீங்க. அவன் லவ்வோடு எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கான், நீங்கள் மோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த சவுண்டு அப்படி இருக்க ஷோல்டர் பிடிச்சிட்டு மீ 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 அவனை சார் அப்படி தான் கூப்பிட்டுட்டே இருந்திருப்பீங்க. பெட்டில் அந்த வி செம்மையாக இருக்கு. அந்த சவுண்டு கேட்க கேட்க இன்னும் ஃபாஸ்ட்டாக, அந்த சவுண்டுக்காகவே அவன் இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்களும் கத்திக்கிட்டே இருக்கீங்க. 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க லவ்வோட. அது அப்படியே நடந்து முடியுதா? கொஞ்சம் டேஸ் அப்படியே போகுது. ஒரு 1 இயர் உங்கள் கையில் பாப்பா இருக்க. இப்போ தான் ஒரு ஃபேமிலியாக ஃபுல்லாக இருக்கு. சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு இது தோணிகிட்டே இருக்கும், என்னன்னா நம்மளுக்குன்னு யாருமே கிடையாதா. அப்படி இப்போது வீணால் ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஸோ இந்த லஸ்ட் இன் லவ் இதோடவே முடிச்சுக்கலாம். இது நிறைய பேருக்கு பிடிக்கல, பட் பிடிச்சவங்களுக்காக இதை நான் போடுறேன். பிடிக்கலன்னா பார்க்க வேண்டாம். சரி, ஓகே, பாய்.